மக்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை மினி விலாக் ஒண்ணு பார்த்துரலாம். நேத்தைக்கு சாயங்காலமே இருந்து பெஞ்ச மழை இன்னும் விடல பார்த்துக்கோங்க. அதனால தான் சர்ச்சுக்கு வந்து இவங்க கொடையோட போறாங்க. மழையில நனைஞ்சிருவோம் பார்த்தீங்களா? கன்னியாகுமரி கிளைமேட் இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? ஊட்டி, கொடைக்கானல், மூணார் எல்லாம் தோத்துரும் பார்த்துக்கோங்க. குளு 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 குளுன்னு விடிய விடிய உறங்கலாம். அதுவும் ஒரு நாள் ஃபுல்லா நமக்கு சமையல் வேலை இதெல்லாம் இல்லன்னா, ஜாலியா இருக்கும் பார்த்துக்கோங்க. அப்படி ஒரு சுகம். கல்யாணத்துக்கு முன்னாலலாம் இப்படி நம்ம தூங்குன்னு சொன்னாலும் நம்ம தூங்க மாட்டோம். இப்ப யாராவது கொஞ்ச நேரம் தூங்கு ரம்யா அப்படின்னு சொன்னா, நான்லாம் ஆளா போய் படுத்துருவேன் மக்களே. யாராவது எனக்கு வந்து சமையல் மட்டும் ஃபுல்லா செய்து தரேன் அப்படின்னு சொன்னா, வாழ்க்கையில நான் சந்தோஷப்படுறதுக்கு அளவில்லாம போகும். என்ன மாதிரி தான் நிறைய இல்லத்தரசிகள் புலம்பிட்டு இருப்பீங்க. ஆனா என்ன சந்தோஷம்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைக்கு நைட்டு வந்து கொஞ்சம் ஹோட்டல்ல இருந்தெல்லாம் வாங்கியிருந்தோம்ல, அதெல்லாம் பந்திஸ்தப்படுத்தி ஃப்ரிட்ஜில் வச்சு அதை சூப்பரா இன்னைக்கு வந்து சூடு பண்ணி கொடுத்தாச்சு. இவங்க தான் கொஞ்சம் வெரைட்டியா சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. பிள்ளைங்க வந்து எது கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. பிள்ளைல வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் 2 தோசையை சுட்டு அப்படியே காலையில சாப்பாடை சமாளிச்சாச்சு. மத்தியானத்துக்கு இன்னும் என்ன வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பீஃப் தான் வாங்கியிருக்கோம். 1,5 கிலோ போல வாங்கியிருக்கோம். 600 ரூபாய். அப்புறமா கொஞ்சம் காடை முட்டை, அப்புறமா தட்டுப்பட்ட ஜாமானங்கள்லாம் வாங்கியாச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க.